ஹாய், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் அண்ட் ஐம் தீபி. உங்கள் எல்லாருக்குமே மாட்டுப்பொங்கல் விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். மாடு வச்சுருக்கவங்க எல்லாருமே நல்லா ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவீங்க. நேத்திக்கை விட காணும் பொங்கலை விட இந்த இது ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க. எங்கள் வீட்டு சைடில் யாரும் மாடு வச்சிடல. ஆனால் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க ஊரில் வில்லேஜில் நிறைய மாட்டு வச்சுருக்கவங்களாம் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி அம்மாவுக்கு கோயிலில் 1 kg கேசரி தான் ஆர்டர். ஸோ அதனால தான் மார்னிங்கே கேசரியோடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி டே எங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாகவே தான் போவோம். ஏன்னா மாட்டுப்பொங்கல்னால் நாங்கள் ஆல் டைப் ஆஃப் நான்வெஜ்ஜுமே ஒரே நாளில் சமைக்கிற நாள் அன்றைக்கி தான். ஆக்சுவலி நாங்கள் என்னென்ன செய்வோன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை, எக்கு, கீரை துவட்டல், வாழைக்காய் ஃப்ரை, கொழுக்கட்டை, அப்புறம் மீன் குழம்பு, மீன் வறுவல், சிக்கன் கிரேவி எல்லாமே செய்வோம். பட் இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோவும் சாப்பிட முடியலன்றதுனால ஆக்சுவலி நாங்கள் நைட்டு தான் படைப்போம். மதியானம் அம்மா விரதம் இருப்பாங்க, நாங்களாம் தோசை ஊற்றி சாப்பிடுவோம், அந்த மாதிரி பண்ணுவோம். பட்டு இன்றைக்கி அப்பாவுக்கு கொஞ்சம் கடைக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதுனால அம்மா சைட் பை சைடில் மார்னிங் ஒர்க்கோடையே சேர்த்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி படைக்கிறதுமே நாங்கள் 3 o'clock முன்னாடியே படைச்சிட்டோம். வாழைக்காய் இதுதான் செஞ்சிட்ருக்காங்க. மார்னிங் தோசை சைடில் ஊற்றிட்டுருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். மார்னிங் தோசை ஒர்க்கு ஆன் த ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போதே மதியானத்துக்கான ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டாங்க. முக்கால்வாசி ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நாங்கள் மார்னிங் டிஃபனையே நாங்கள் சாப்பிட்டோம். ஆக்சுவலி நாங்களுமே நைட்டில் தான் படைப்போம். பட்டு இன்றைக்கி கொஞ்சம் அப்பாவுக்கு கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே இது பண்ணிட்டோம். இந்த முட்டை எல்லாமே கூட நாங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உரித்து வச்சாச்சு. ஆக்சுவலி என் சிஸ்டர் தான் உரித்தா. சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி, அதாவது அந்தளவுக்கு ட்ரையாக இருக்கும். ஆக்சுவலி இதில் தண்ணியாக தான் இருக்கும். நாங்கள் இந்த குழம்பு கொதித்ததும் அந்த லிக்விட் மாதிரி இருக்கும்ல, அதை மட்டும் நாங்கள் தனியாக குழம்பாக எடுத்து வச்சுருவோம். இது வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமேட்டு உங்களுக்கு நான் எடுத்து காமிப்பேன் பாருங்கள். அதுதான் நான் சொல்லியிருந்தேன் அந்த கிரேவி. இது ரொம்பவே ஆனால் சூடாக இருந்துச்சு, அதனால் நான் அடுப்பு மேலே வச்சு காமிக்கிறேன். ஸோ இந்த கிரேவிலேருந்து எடுத்த குழம்பு தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்லாம், சப்பாத்தி, இட்லி, தோசை, மெயினாக பரோட்டா எதுக்கு ஊற்றி சாப்பிட்டாலுமே டேஸ்ட் ஆசமாக இருக்கும். நீங்கள் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரசமுமே ரெடி ஆயிடுச்சு. இன்னும் மட்டன் குழம்பும் ஃபிஷ் குழம்பும் அந்த சைடு இதுவாகிட்டே இருக்குது. இப்போ என்ன ரெசிபி பார்க்குறீங்க அப்படின்னா கீரை துவட்டல் ரெசிபி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கீரை துவட்டல் ரெடி ஆகிட்ட உடனே சைட் பை சைடில் அம்மா மீன் குழம்புலேயுமே குழம்பு கொதிச்சிடுச்சுன்னு மீன்லாம் போட்டுட்டாங்க. மீன் குழம்பு, கறி குழம்புலாம் ரெடி ஆகிட்ட உடனேவே அம்மா கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அதுக்கப்புறமேட்டு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ அம்மா கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை தான் செய்வாங்க. என்னென்ன ஷேப்லனா பிடிக்கிறது, அப்புறம் ரவுண்ட் ஷேப்பில், அப்புறம் அம்மி மாதிரி. அப்புறம் நாங்கள் கிச்சனுக்காக ஆர்கனைசர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இது நான் இப்போ சும்மா ஸ்பீடாக்கி இந்த வீடியோ உங்களுக்கு சும்மா இது காமிச்சிருக்கேன். பட் இதோட ஃபுல் வீடியோ நம்ம நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் இருக்குது. நான் அதை ஐகார்டில் தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயுமே லிங்க் தரேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த கிச்சன் ஆர்கனைசர்ஸ். நாங்கள் கிச்சன் ஆர்கனைசர்ஸு 2 வாங்கியிருந்தோம். அதில் இன்னொன்று தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதெல்லாமே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் படைக்கிறதுக்கு எப்போவுமே 5 இலை போடுவோம். நடுவில் 1 இலை மட்டும் ஃபுல்லாகவே வெஜ் ஐட்டம்ஸ் தான் போடுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் அம்மா அந்த இலைக்கு மட்டும் தனியாக பருப்பு செய்வாங்க. பட் இப்போ ரசம் செய்கிறாங்க அப்படின்றதுனால சாதம், ரசம், அப்புறம் அந்த அம்மி மாதிரி செஞ்ச கொழுக்கட்டை அதில் தான் வைப்பாங்க. அப்புறம் 3 முகம் வச்ச விளக்கும் அதில் தான் வைப்பாங்க. அப்புறம் கீரை, வாழைக்காய் இது 2 மட்டும்தான் அந்த இலைக்கு வைப்பாங்க. பட் மிச்சம் இருக்க 4 இலையிலையுமே மற்ற எல்லாமே வைப்பாங்க. அந்த நடு இலையை எப்போவுமே எங்கள் அம்மா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு யார் விரதம் இருக்காங்களோ அவங்க சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் அம்மா தான் விரதம் இருப்பாங்க, அவங்க தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு கை கழுவிட்டு அப்புறமேட்டு தான் அடுத்த நான்வெஜ், அதாவது நான்வெஜ்ஜுக்கு தனியாக இலை போட்டு அப்புறம் தான் அவங்க சாப்பிடுவாங்க. கொழுக்கட்டை எல்லாத்துக்குமே நெய் ஊற்றி நாங்கள் திரி போட்டு ஏற்றியாச்சு. ஆக்சுவலி இந்த இலையில் ஏற்றின
கொழுக்கட்டையிலே விளக்கேற்றி தான் வந்து இலையில ஆக்சுவலி வைக்கணுமே. இப்போ உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறமேட்டு படைச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு அந்த அம்மி மாதிரி இருக்கிறதையும் ஒரு தேங்காய் மூடியும் எடுத்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து அவங்க அதை எடுத்துகிட்டு போய் அரிசி டப்பாக்குள்ளே வச்சுட்டு வருவாங்க. அப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே மாட்டுப்பொங்கல் ப்ராசஸ் போகும். மற்றவங்க வீட்டில் உங்கள் வீட்டிலாம் எப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே எங்கள் தாத்தா படைப்பார், இல்லை எங்கள் அப்பா வீட்டில் யாராவது இருந்தால் அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து வீட்டில் படைக்கும்போது பெரியவங்க யாருமே இல்லைன்னு சொல்கிறதால நான் தான் அந்த அம்மி மாதிரி இருக்க கொழுக்கட்டையுமே அப்புறம் வந்து தேங்காய் மூடியுமே எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்தேன். அப்புறம் இது என்னோடய ட்ரெஸ்ஸு தான், சும்மா இருக்கிற ட்ரெஸ்ஸு தான். அதாவது சும்மா நான் வந்து பொங்கலுக்குன்னு இந்த தடவை வாங்கலை, ஷாப்ஸியில் கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன், அதை வச்சு தான் வந்து சும்மா வச்சு படைச்சிட்டோம். அப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி வீட்டு தெய்வம் படைக்கிற அன்னைக்கு வந்து அரிசி மாவை அரைச்சி தண்ணி மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கும், அதில் தான் வந்து போடுவாங்க கோலம். ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருந்தோம். நான் இதை கொடுத்ததோடு இந்த vlog முடிச்சு. See you on next vlog. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.